அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஐங்கோள கருமை. எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. ஆனா தீர்வுகள் தான் சரியான முறையில கிடைக்காம நாம் பலரும் தடுமாறிக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ நோய்கள் வந்தாலும் எல்லாத்தையும் குணப்படுத்த மருந்துகள் இருக்கான்னு கேட்டா பதில் கிடையாது. எத்தனையோ நோய்கள் முடிவற்ற நீளமா போய்கிட்டு இருக்க இந்த காலத்துல தான் ஒருத்தர் நோய்களுக்கெல்லாம் மாந்திரீக முறையில தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிற செய்தியை கேள்விப்பட்டு நம்ம மாயலோகம் டீம் இப்போ அவரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்ல தான் அந்த அமானுஷ்ய மனிதர் இருக்கிறதாவும் அவர் இந்த சமயத்துல சிறப்பு பூஜைகள் செய்துகிட்டு இருக்கிறதாவும் எங்களுக்கு தகவல் கொடுத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவருடைய வீட்டை நோக்கி தான் நாங்க போனோம். இவர்தான் நாம தேடி வந்த துலாம் வெற்றிவேல். மாந்திரீகம் இவருக்கு கைவரப்பட்டு அதை பல வருடங்களா தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காரு. தான் கத்துக்கிட்ட வித்தை தனக்கு மட்டும் பயன்படாம ஆர்வமுள்ள பலருக்கும் பயன்படணுங்கிற நோக்கத்தோட நிறைய மாந்திரீக வகுப்புகளையும் நடத்திக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு சொன்னாங்க. வாழ்க்கையை ஆரம்பிச்சது வேறு துறையா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே ஆன்மீக ஆர்வம் காரணமா இவர் தன்னுடைய பயணத்தை இந்த ஆன்மீக பக்கம் திருப்பி இருக்காரு. நிறைய தேடலோட முடிவுல இவர் தனக்கான இடத்தை அடைஞ்சதா சொல்றாரு. சிவாய நம. சர்வம் சிவசக்திமயம். நான் பேசிக்காக கார் மெக்கானிக்காக இருந்தேன். எனக்கு சிறு வயதுலேருந்தே இதில் நாட்டம் உண்டு. இந்த வாழும் கலை பயிற்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு முனீஸ்வரனுடைய குலதெய்வம் என்னுடைய குலதெய்வம், காட்டேரியும் குலதெய்வமாக இருக்கிறதுனால அவங்களுடைய அருள் கிடச்சி மாந்திரிக தொழிலில் வந்தேன். இவருடைய குலதெய்வம் முனீஸ்வரன் மற்றும் காட்டேரி. அதனால மாந்திரீகம் இயல்பாகவே இவருக்கு வசப்பட்டிருக்கு. மற்றவங்களை போல மாந்திரீகத்தை தீய காரியங்களுக்கு பயன்படுத்தாம நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துற நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கிறதா இவரை தேடி வர பலரும் சொல்றாங்க. தன்னை தேடி வர மனிதர்களுக்கு எந்தெந்த முறையில தீர்வு கொடுத்தா சரியாகுமோ அந்தந்த வகையில தீர்வு கொடுக்கிற பணியை செவ்வனே செய்துட்டு இருக்காரு. கருமை என்கிற ஆயுதம் மூலமா பல விஷயங்களை சாதிக்க முடியும். அதுக்கு உதாரணமா தான் நிறைய செய்திருக்கிற தகவலை துலாம் வெற்றிவேல் நம்ம கிட்ட சொன்னாரு. தொழில் ரீதியாக மாந்திரிகவாதிகளுக்கும் இந்த கருமுறை பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கருமை சைவத்திலையும் சரி அசைவத்திலையும் சரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாந்திரிக பயிற்சி, ஜோதிட பயிற்சி இதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் அப்படிங்கிறத விட என்னுடைய நண்பர்கள் குருமார்கள்லாம் சேர்ந்து நிறைய பயிற்சி மாதந்தோறும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பாயின்மெண்ட் மூலிமா, அதாவது முன்பதிவு வாங்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 22 பேர் கரண்ட்டில் ஆன்லைனில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி நேரடி பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் நேரடி பயிற்சிக்கான வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேரடியாக கருமையை எப்படி செய்கிறது அப்படிங்கிற முறையையும் பாஷாணம் மூலியமாகவும், அப்புறம் மனித உடல் மூலியமாகவும், விலங்குகளுடைய உடல் மூலியமாகவும், இந்த மூலிகைகளுடைய மூலியமாகவும் எல்லா முறையிலையும் மை முறைகளை வசியமை, ராஜவசியமை, அப்புறம் தேவத வசியமை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக அந்த தேவத வசியமை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போ குலதெய்வம் ஒரு சிலருக்கு அனுகிரகம் இல்லாமல் இருக்கிற நபர்கள்லாம் நிறைய பேர் தொடர்பு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்ம தேவத வசியம் மூலியமாக எந்திரம், மை, மந்திர முறைகளை கொடுத்து கூடிய விரைவிலேயே அந்த குலதெய்வத்தினுடைய சாபம் இதெல்லாம் நீக்கியிருக்கும். இங்கிருந்து வேறொரு இடத்துக்கு போகணும். அங்க எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனையோட ஒரு பெண் காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் துலாம் வெற்றிவேல் எங்க கிட்ட சொன்னாரு. அங்கிருந்து அவங்களோட கிளம்பணும். இருள் சூழ ஆரம்பிச்சது.
அங்கிருந்து சில கிலோமீட்டர் தூரம் போனதும் ஒரு இடத்துல சில ஏற்பாடுகள் செய்துட்டு இருந்தாங்க. எந்திரம்னா ஒரு மனிதனுடைய உடல். உயிர் ஊட்டப்பட்ட ஒரு எந்திரம் எப்படி இருக்கும்னு சொன்னால், நம்ம கரு வச்சதுக்கப்புறம் தான் அது உயிர் ஊட்டப்படும். அப்படிப்பட்ட ஒரு எந்திரம் தான் வேலை செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா, ஒரு தேவதை சித்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த தேவதையினுடைய உடலாக அந்த எந்திரத்தை வச்சுக்கிட்டு உயிராக நம்ம அந்த கருமையை ஊட்டுறப்ப அந்த தேவதைக்கான உயிர் வரும். உயிர் வந்துட்டால் மட்டும் அது செயல்பட்டுறாது. அதனுடைய மந்திர உச்சாடனங்கள், அதுக்கு என்ன தேவதைக்கு உதாரணத்துக்கு இப்போ முனீஸ்வரன் சொன்னால், அவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஓம் ஸ்ரீம் ஹம் ஹும் லம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவும் அந்த மாதிரி பீஜத்தில் ஆரம்பித்து முடியும். அப்படி அந்த மந்திரத்தை சொல்லும்போது அது உயிரூட்டப்படும். மேலும் மெருகு ஏற்றப்பட்டு ஒரு உருவமாக நமக்கு தெரியும். அப்போ நம்ம அந்த உருவத்தை வச்சு நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வம்சாவளியும் நம்ம குடும்பத்தையும் அது வழி நடத்திக்கிட்டு போவோம். சித்தர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ரசமணியை துலாம் வெற்றிவேல் அவர்கள் தானே தயாரித்து பலவிதமான பிரச்சனைகளோடு வர பக்தர்களுக்கு கொடுக்கிறார். இதனால் வருகின்ற பக்தர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மறுமலர்ச்சி அடைந்து புத்துணர்ச்சியாக வாழ்கின்றனர். ஒரு வித்தியாசமான கோலம் போட்டிருந்தாங்க. நாலு மூலையிலும் நூல் சுற்றப்பட்ட கலசங்களும் படையலுக்கு வேண்டிய சில பொருட்களும் வைக்கப்பட்டிருந்துச்சு. நிறைய கடன் பிரச்சனைகள், உடம்புல நோய் பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதுக்கு தீர்வு என்ன வழின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு சிவனடியார் வந்து சொல்லியிருந்தார், இதுமாரி ஐயா இருக்காங்க, ஐயாட்ட போங்க, அவர் நல்ல தீர்வு கொடுப்பாரு. ரெண்டாவது எனக்கு ரொம்ப பத்ரகாளி அம்மாவை ரொம்ப பிடிக்கும், நான் அவளை வணங்கி வர்றதுனால சரி நம்ம அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்தேன். கடைசியில் இங்கே வந்தாலும் ஐயா வந்து பத்ரகாளி அம்மனை வச்சு கும்பிட்றாங்க. அங்காளம்மனோட அருள் பெற்ற உபாசகராக இருக்கார். அதனால் நான் இங்கே வந்து இவர்கிட்ட தீர்வு கேட்கும்போது இவர் சில தோஷங்கள்லாம் இருக்குது, முன்னோர்கள் சாபங்கள் இருக்குது, இதெல்லாம் நிவர்த்தி செய்யணும். ரெண்டாவது பெண் சாபங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக மயானத்தில் வச்சு ஒரு 7 சாம்பல் எடுத்து ஒரு பூஜை பண்ணால் இது சரியாயிடும், இந்த கட்டெல்லாம் கழிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்காக வேண்டி நாங்கள் ஐயா வந்து பார்த்தோம். ஐயா வந்து இன்றைக்கி அதுக்கான பரிகார பூஜையை செஞ்சு அந்த கட்டெல்லாம் உடைச்சி எனக்கு அந்த தேவதையோட சித்து இது பண்ணி பத்ரகாளி அம்மாவோட அருளை இது பண்ணி தர்றதா சொல்லி வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய வினோத கோலத்துக்கு நடுவுல அந்த பெண் உட்கார இப்போ தீபம் ஏத்தின துலாம் வெற்றிவேல் ஏதேதோ மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சார்.
அந்த விபூதியை எடுத்து கோலத்தை சுத்தி நின்னுகிட்டு இருக்கிற ஒவ்வொரு களையத்திலையும் மந்திரத்தை சொல்லி சொல்லி தூவ ஆரம்பிச்சாரு. இந்த காட்சிகள் அரங்கேறிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல விறகுகள் எரிய விட்டிருந்தாங்க. அங்க போன வெற்றிவேல் அங்கேயும் பரிகார செய்கைகளை தொடர ஆரம்பிச்சாரு. அங்க உட்கார்ந்து இருக்கிற பெண்ணுடைய பிரச்சனையை தீர்க்கிற வடிகால போல இந்த நெருப்பு இருக்கும்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த நெருப்புக்கு தீபம் காட்டிட்டு வந்தவர் அடுத்து காத்திருந்த பெண்ணுக்கு முன்னாடி நின்று எலும்பிச்சபழம் காவு கொடுக்க துவங்கினாரு. பிறகு அந்த பெண் மீது தயாரா இருந்த மாவு பொருளை எடுத்து தூவ ஆரம்பிச்சாரு. விபூதி பூசி அந்த பெண்ணுக்கு தீபம் காட்டினாரு. பிறகு ஒரு சாக்குக்குள்ள வைத்திருந்த பொருட்களை ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து மந்திரம் சொல்லி திருஷ்டி கழிக்கிற மாதிரி தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தாரு. உப்பை எடுத்து அந்த பெண்ணுக்கு திருஷ்டி கழிச்சதும் அடுத்த மிளகாயை எடுத்து அதே மாதிரி செஞ்சாங்க. அந்த மிளகாயை எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணை ஒரு சுத்தி சுத்தி வந்து அந்த மிளகாயை எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தீயில போட்டாங்க. இதுக்கு அடுத்துதான் மிக முக்கிய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அந்த திருஷ்டி கழிக்கிற வேலை முடிச்சதுமே அந்த பெண் கையில ஒரு கத்திய கொடுத்து இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி இருந்த சிலையோட உடம்புல குத்த சொன்னாங்க. அந்த பெண்ணும் கத்தியால குத்த அந்த பொம்மைக்குள்ள இருந்த குங்குமம் ரத்தம் போல வெளிப்பட்டது. அடுத்து ஒரு கோழியை கொண்டு வந்து அந்த பெண்ணை 3 சுத்து சுத்தினதுக்கு அப்புறமா அந்த கோழியை அறுக்க துவங்கினாரு துலாம் வெற்றிவேல். அந்த கோழி ரத்தம் அங்க இருந்த மாவு பொம்மை மேல கொட்டும்படி செஞ்சாங்க.
அடுத்து காத்துக்கிட்டு இருந்த ஆட்டை பலி கொடுக்க தயாரானாங்க. வெட்டப்பட்ட அந்த ஆட்டு ரத்தமும் மாவு பாவைக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த ஆட்டுத்தலை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் முடிஞ்சு இப்போ தீபம் காட்டி அந்த பெண் தலையில தீப சட்டியை கொடுத்தாங்க. அடுத்து வைத்திருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த பொண்ணுக்கு உள்ள இருக்கிற சக்திக்கு படையல் செய்தாங்க. அதே நிலையில தோஷம் கழிக்கிற சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் நாங்கள் எப்பவுமே ஒரு கேர்லெஸ் குருநாதர் அப்படின்னு தான் சொல்லுவோம். எல்லா விஷயத்தையும் ஒரு துச்சமாக அப்படி சொல்லிட்டு போயிடுவார். அவர் துச்சமானா இவ்வளோ தான் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். ஒரு தடவை ஆற்றை பார்த்துனே நின்றுந்தார். அப்போ ரொம்ப வறண்டு போயிருந்துச்சு ஆறு. எத்தனையோ வருஷமாக வறண்டு போயிருந்துச்சு ஆறு. என்ன பாரு, இப்போது இன்னும் ஒரு மாதத்தில் ஆறு ஃபுல்லாக வெள்ளம் போகுது. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வெள்ளம் போய் நாங்கள் எத்தனையோ வருஷம் சும்மா போவோம். லைட்டாக சின்னதாக மழை பெஞ்சா எங்கன்னா ஒரு மூலையில் போகிற மாதிரி போகும். அந்த மாதிரி வெள்ளம் போகுது, உயிர் சேதம் ஆகிற அளவுக்கு, பல பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு வெள்ளம் போகும்போது அப்படின்னாப்புல. அது கம்மியர் குருநாதா, எங்கே மழையும் காணும் ஒன்றும் காணும், எங்கே இந்த வெள்ளம் போகுது, நீ வேணா பாரு, வந்த அப்புறம் சொல்லு என்கிட்ட அப்படின்னார். சரி குருநாதா, இதுதான் அந்த ஃபேஸ்புக் குரூப் ஒன்று வச்சுருக்கிறீங்களே, அதில் போட்டுடலாமே அப்படின்னா, டே போடா அப்படின்ட்டு போயிட்டார். ஒரு மாதம் கழித்து அவர் சொன்ன மாதிரியே அப்படியாப்பட்ட ஒரு வெள்ளம். எங்கள் மாமா சொல்கிறாரு, இப்போ நான் அப்போல்லாம் பிறந்தே இருக்க மாட்டேன், 39 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்துச்சு குட்டி. இந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக இப்போ தான் வெள்ளம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வெள்ளம் ஃபுல்லாக ஆறு ஃபுல்லாக இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாலாறு அவ்வளோ தண்ணி போய் 37 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அப்படியாப்பட்ட ஒரு வெள்ளம். அது இப்போ அதில் போட்டிருந்தாக்கா ஒரு நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கேன் இவர் அந்த குரூப்பில் போட்டிருந்தா. ஆனால் இவர் அந்த மாதிரி குரூப்பில் போடுறது அது மாதிரிலாம் எந்த ஒரு ஆசையும் படுறதில்லை. இவர் ஒரு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறது. போட்டிருந்தாக்கா ஒரு நல்ல ரீச் ஆகிருக்குமே அப்படின்னாக்கா அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. அது இப்போ உண்மையாக இருக்கிறவனுக்கு தானாக வரும் அந்த பேர், அந்த அவன் ரீச்சுக்கு அவன் போவான், அவன் உண்மையாக இருக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக போயிடுவார். இப்போ அந்த பெண்ணோட தலையில கற்பூரம் வச்சு எரிய விட்டு அதுக்கு பிறகு தீபம் காட்டுனாங்க. துலாம் வெற்றிவேல் இப்போ ரத்தம் கலந்த நீரை எடுத்து அந்த பெண்ணுடைய முகத்துல 3 முறை வீசினார். இறுதிக்கட்ட நடவடிக்கையா அங்க எல்லா திசையிலையும் வைக்கப்பட்டிருந்த கலசங்களை ஒன்னா எடுத்து அந்த பெண் மீது ஊத்தினாங்க. அதோட அந்த பெண் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னும் இனிமே எல்லாம் சரியா போகும்னு துலாம் வெற்றிவேல் அந்த பெண்ணுக்கு சொன்னார். இது மாதிரி நோய்களும் இதர பிரச்சனைகளும் இருக்கிற எல்லாருக்குமே நள்ளிரவு பூஜை செய்தா அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும்னு துலாம் வெற்றிவேல் மீது நம்பிக்கை உள்ளவங்க பலரும் சொல்றாங்க. கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது தான் நமக்கு அந்த உண்மை புலப்படுது. மாந்திரிகம் ஜோதிடம் வேறு வேறு இல்லை, எல்லாம் ஓர் உடல்
உயிர் அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாத்துக்கும் வந்து உயிரோட்டம் கொடுக்கறது இந்த மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஜோதிட ரீதியாகவோ பிரசன்ன ரீதியாகவோ பிரச்சனையை அறிஞ்சு அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு வந்து இந்த கேந்திராதிபதி தோஷம், காலசர்ப்ப தோஷம், அப்புறம் இந்த செவ்வாய் தோஷம் இதெல்லாம் இருந்தால் திருமணம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. 100% 6 மாதத்துக்குள்ளே நான் திருமணத்தை முடித்து கொடுக்குவேன். என்னால் முடியும், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் உதாரணத்துக்கு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கான மூலிகைகள் இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கான எந்திரம் இருக்குது. அப்போ அந்த மூலிகையும் அந்த எந்திரத்தையும் வச்சு அவங்கள ஓடும் நதிக்கரையில் உட்கார வச்சு 16 எலுமிச்சம்பழம் வச்சு நவத்வாரம்னு சொல்லக்கூடிய 9 துவாரங்கள் இருக்குது. நம்ம உடம்புலேயே அந்த நவகிரகத்துக்கான துவாரங்கள் இருக்கிறதுனால தான் நவகிரகங்களை நாம் வணங்கிக்கிட்டு இருக்கோம். நடந்த பூஜை கொடுத்த அதிர்வுகள் அப்படியே தொடர்ந்த நிலையில பிரச்சனை உள்ள பெண்ணுக்கும் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாங்க அங்கிருந்து கிளம்பினோம்.